ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் தலை சீவி ரெடி ஆகலை. முடி இன்னும் ஈரமாக இருக்குது. கிளிப்பு போட்டிருக்கேன். காஞ்சதும் தான் தலை வாரி ரெடி ஆகலாம். வெளியே கிளம்பும்போது கோல்டு ஜுவல்லரி போடுறத விட எனக்கு இது மாதிரி 1 கிராம் கோல்டு ஜுவல்லரி, ஆர்டிஃபிஷியல் கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோல்டு ஜுவல்லரியை விட இது மாதிரி ஜுவல்லரியில் தான் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஆன்டிக் ஃபினிஷ்லேயும் இருக்கும். ஒரு டெம்பிள் ஜுவல்லரி மாதிரி. இந்த ஜுவல்லரி பார்த்திங்கன்னா என்கிட்ட 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. நிறைய வாட்டி போட்டு நல்லா யூஸ் பண்ணிட்டேன். நான் வேர் பண்ணிகிட்டு இருக்கிறதும் இதுவும் ஒரே நேரத்தில் ஒன்றா தான் வாங்கினேன். சவுகார்பேட்டில் வாங்கினேன். இந்த பேங்கிள்ஸும் பாருங்கள், கடா பேங்கிள்ஸ். இது ஒன்று போட்டாலுமே கை ஃபுல்லாக நிறைஞ்சி இருக்கும். இது மாதிரி சின்ன சின்னதாக வளையலும் வச்சுருக்கேன். மொத்தத்தில் இது மாதிரி ஜுவல்லரி எல்லாம் போடும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக அந்த ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப எடுப்பாக இருக்கும். இது தலையில் வைக்கிற ஹேர் பீஸ். லாஸ்ட் டைம் நான் சென்னை போனப்போ டி நகர் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். விலை கம்மி தான், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இது 10 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் இந்த ஜுவல்லரி எல்லாம் புதுசு போல் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னா, யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்த உடனேயே அதில் ஸ்வெட் ஏதாவது இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு, ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு, இது மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டு காற்று படாமல் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இது காற்று படும்போது தான் ஆக்சிடைஸ் ஆகி கலர் டல்லாகும். அதனால் காற்று போகாமல் பிளாஸ்டிக் கவரில் வச்சுட்டு அதை ஒரு பாக்ஸில் வச்சா நல்லா லைஃப் வரும். ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் காட்டின ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி எல்லாம் நிறைய வாட்டி போட்டு யூஸ் பண்ணிட்டேன். ஜென்ரலாக கோவிலுக்கு போனோன்னா இது அழகாக போட்டுக்கலாம். ட்ராவலிங் அப்போவும் கேரி பண்ணுறதுக்கு சேஃபாக இருக்கும். இன்றைக்கி நான் டாலர் வச்ச லாங் செயின் போட்டிருக்கேன். இது போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் டாலர் வச்ச லாங் செயினும் அது மேட்ச் பண்ணுற மாதிரி ஐம்பொன் நெக்லஸும் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுபா விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.